நெல்லையில் மாயமான காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2ஆம் தேதி அவரை காணவில்லை என அவரது மகன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். இந்நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த விஷயம் குறித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். காலையில தகவல் வந்தோடனே காலையில 7 மணிக்கு காவல்துறை அதிகாரியிடம் தொடர்பு கண்டு கேட்டபோது 2ஆம் தேதி 8:30 மணிக்கு மேல் அவர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார், தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்திருக்கிற தகவல் கொடுத்தார்கள். விசாரிக்க சொல்லியிருந்தோம். அவர் 4-5 படைகளை முடக்கிவிட்டு இன்று ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார். நம்ப முடியாத தகவல். அப்படி இருக்கக்கூடாது. எங்களுடைய மாவட்ட தலைவர், அற்புதமான மாவட்ட தலைவர், தன்னை கட்சிக்காகவும் மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். கடந்த 12ஆம் தேதி தலைவர் ராகுல் காந்தி வரும்பொழுது கூட கடுமையாக உழைத்து அந்த தேர்தலுடைய பிரச்சாரத்தை வெற்றிகரமாக அந்த மாநாட்டை முடித்தார். ஆகவே நாங்கள் இன்னும் அதை கனவாக நினைக்கிறோம். அது உண்மையாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறோம். நான் நெல்லை புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு தகவலை பத்திரிகையில் அங்கு சந்தித்து சொன்னேன். இல்ல, கட்சியில எந்த புகாரும் இல்ல. இல்ல இல்ல கட்சியில எல்லா மாவட்டத்திலையும் சங்கடங்கள், முரண்பாடுகள் இருக்கதான் செய்யும். அது இல்லாம இல்ல. ஆனா அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது. காவல்துறை ஃப்ரீயா விசாரிக்க சொல்லி இருக்கோம். விசாரிச்சுட்டு உண்மையை வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. நாங்களும் சேர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்ப நான் உள்ள வரும்போது தான் வந்தது. எஸ்பி சொன்னாங்க இது மாதிரி சடலமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் அது உண்மையா இருக்கக்கூடாது, நான் உறுதியா நம்புறேங்க, பாருங்க அது அவர் தானே அப்படின்னு சொல்லி இருக்கோம். இப்ப பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு பேசிட்டு நான் நெல்லை புறப்படலான் இருக்கேன். நன்றி. தேங்க்யூ.